மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2025ஆம் ஆண்டிற்கான ஆணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா தனுசு ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 2025 ஜூலை மாதம் 16ஆம் தேதி இந்த ஒரு மாத காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்பாக இந்த தனுசு ராசி அன்பர்களை பற்றி ஒரு சில வரிகளை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த தனுசு ராசி அப்படின்னாவே இது குருவின் ராசி அப்படின்ட்டு சொல்லலாம். குரு பகவானோட ராசி இந்த தனுசு ராசி. இதுக்கு இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான். இந்த குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, குரு அப்படின்னாவே தனக்கு இருக்குதோ இல்லையோ மற்றவர்கள் நலமாக இருக்கணும், தன்னை சார்ந்த உறவுகள் நலமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருப்பாங்க. இந்த உலகம் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா எதிர்பார்ப்புகளோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுங்க. எதிர்பார்ப்புகள், அதனால் நான் ஒன்று உங்களுக்கு செய்தேன் அப்படின்னாக்கா இன்னொன்று மற்ற ஒரு நாள் செய்வாங்க அப்படின்ற எண்ணத்தை எல்லா மக்கள்களும் எதிர்பார்க்கணும் இல்லைங்களா. ஆனால் இந்த குருவின் காரகத்துவத்தில் பிறந்த இந்த தனுசு ராசி மீன ராசி அன்பர்கள் மட்டும் பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்புகளை அதிகமாக விரும்ப மாட்டாங்க. என்னோட கடமையாக இருக்கட்டும் இது, அல்லது என்னோட சந்தோஷத்துக்காக இது செய்கிறேன், அவங்களோட என்னோட மன நிம்மதிக்காக இது செய்கிறேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. இதுக்கு என்ன காரணத்துவம்னாக்கா, இது குரு பகவானின் ஆற்றல் பெற்ற ஒரு ராசி. 4 பேத்துக்கு அறிவுரை, தன்னால் நல்லது நடந்தால் போதும் அப்படின்ற எண்ண கருத்துக்களோடு இருப்பாங்களே தவிர எதிர்பார்ப்புகள் இவங்கள்ட்ட இருக்காது. அப்போ மற்றவர்கள் வாழ்க்கையிலேயே அதிகமான அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய நபர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்களாக இருந்திருப்பாங்க. ஆனால் இப்படிப்பட்ட இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கடந்த கால நிகழ்வுகளை எண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா எவ்வளவோ உதவி செய்தோம், இந்த உலகத்தில் இல்லாத மக்களுக்கு உதவி செய்தோம், தேடி தேடி போய் உதவி செய்தோம். ஆனால் என்னோடய வாழ்க்கையில் ஒரு சில கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டத்தில் நான் உதவிகள் கேட்டும் உதவிகள் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்ற மாதிரி உணரக்கூடிய நபர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்களாக இருந்துட்டுருப்பீங்க. இது கடந்த கால நிகழ்வுகளை கடந்த ஒரு 7 வருட காலமாகவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனைக்கான காலகட்டங்கள். ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறப்பெடுத்து இறக்கும் தருவாயில் என்னெல்லாம் அனுபவிச்சிருப்பானோ அந்த விதிகளை மேக்சிமம் இந்த 30-35 வயதில் இருக்கக்கூடிய நபர்கள், அதிகபட்சம் 50 வயதுக்குள்ளாக இருக்கக்கூடிய நபர்கள் இந்த நேர காலகட்டத்தில் அனைத்தையும் அனுபவிச்சிருக்கணும், நன்மையை தவிர தீமைகள் எல்லாமே. உண்மையாலும் சொல்ல போனால் இந்த தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டங்கள், நஷ்டங்கள், வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்கள், மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள், கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள், சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள், இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்கள். முக்கியமாக தொழிலில் மிகப்பெரிய அடி வாங்கிட்டாங்க அப்படின்றது சொல்லலாம். ஒரு படி இல்லைன்னா 4 படி சறுக்குதுன்னு சொன்னாங்க இல்லைங்களா. அந்த விதிகள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கடந்த கால நிகழ்வுகள் இருந்திருக்கும். இன்றைக்கி முடிஞ்சிடும், நாளைக்கு முடிஞ்சிடும், என்னோட கஷ்டங்கள் நீங்கிடும்ன்ற மாதிரி ஏங்கி காத்திருந்த நபர்களில் இந்த தனுசு ராசி அன்பர்களாக இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட இந்த தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் இது எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு ஒளிமயமான எதிர்காலம் தொடங்கிருச்சு. நீங்கள் எதுக்குமே கவலை கொள்ள வேண்டிய அவசியங்கள் கிடையாது. முன் ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்கள் எல்லாமே அனுபவித்து முடிச்சிட்டிங்க. இனிமேலுக்கு உங்களோட வாழ்க்கை ஏறுமுகத்தை நோக்கி மட்டுமே செல்ல போகுது. இறங்கு முகத்துக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றத குறிப்பிடுறதுக்காக இந்த நிகழ்வுகளை சொல்லியிருந்தேன். அதனால் இந்த தனுசு ராசி என்பவர்கள் தயவு செய்து நீங்கள் மனதை கொஞ்சம் கீழே விட்டுட வேண்டாம். எதிர்கால வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்து திரும்பவும் ஆலோசனை சொல்லக்கூடிய அமைப்புகளில் 4 பேர் மதிக்கக்கூடிய அளவுகளில் உங்களோட வாழ்க்கையானது உயரப்போகுது அப்படின்றத தெளிவுபடுத்த விரும்புகிறேங்க. அதனால் தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் கடந்த கால நிகழ்வுகள் எண்ண வேண்டாம். இனிமேல் உங்களோட குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும், அழியா சொத்து சேர்க்கையும், வீடு முனை வாசல் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்ந்து, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது, இந்த மாதிரியான சுப நிகழ்வுகளை செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் வளம் பெறக்கூடிய காலகட்டங்களும் உயர்வு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்க போகுது. முக்கியமாக இந்த தனுசு ராசி அன்பர்கள் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க தெரியுங்களா, சார் நான் யாரோட பொருளையும் கேட்கல சார், எனக்கு தேவையானது நான் உழைக்கணும், நான் சம்பாதிக்கணும், என் குடும்பத்தை காப்பாற்றணும், அதுக்கான வாய்ப்புகளை தான் கேட்குறேன். நான் உழைக்காமல் சம்பாதிக்கணும்னு நான் கேட்கல. வாய்ப்புகள் கிடைக்க மாதிரி நல்ல இருக்குது, நல்ல புத்தி இருக்குது, நல்ல அறிவு இருக்குது, நல்ல தொழில் ஓடிக்கிட்டு தான் சார் இருந்தது, ஒரு நிறுவனம் வச்சு நல்லபடியாக தான் சார் நடத்திட்டு இருந்தோம், ஏதோ ஒரு விதத்தில் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம், அதனால் இழப்புகள் சந்தித்து பெரிய லெவலில் கடன் வந்துச்சு சார், இந்த கடனை விட்டு எங்களால் மீண்டு வர முடியல, யாருக்கிட்டையும் நான் ஒரு வாக்கு கொடுத்தேன்னா அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த வாக்கை காப்பாற்றாமல்
காப்பாற்றாமல் அடுத்த வேலைகள் செய்ததே கிடையாது. ஆனால் கடந்த கால 7 வருட காலகட்டத்தில் அந்த வாக்குகளை கொடுத்து காப்பாற்ற முடியாமலும் வாங்கிய பணங்களை திரும்பி கொடுக்க முடியாத ஒரு அமைப்புகளும் கொடுத்த பணத்தை வாங்க முடியாத ஒரு காலகட்டங்களும் பொருளாதார இழப்புகளை சந்தித்து சொந்த பந்தத்துக்கு இழிவும் ஏளனமாக பார்க்கக்கூடிய விதிகளுக்கு உருவாகி போச்சு. என்னோட வாழ்க்கையில் திரும்ப மீண்டு வந்துடுவேனா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு தெளிவாக ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க. உங்களோட வாழ்க்கையில் இனிமேலுக்கு இன்னும் இறக்கும் தருவாய் வரலும் முன்பு நடந்தது போல அந்த கஷ்ட நஷ்டங்களை ஒருபோதும் அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள் கிடையாது. எதிர்கால வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்க போது. முக்கியமாக திருமணமே ஆகலை சார், என்னோட வாழ்க்கையில் எனக்கு எதுவுமே குறைகள் இல்லை, எல்லாமே இருக்குது, ஆனால் இருந்தும் ஒரு பெண் அமையல, திருமணம் நடக்கலைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் வந்து உட்காந்துருக்கார். கண்டிப்பாக இந்த ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவானால் உங்களோட வாழ்க்கையில் இன்றைய தேதியிலிருந்து தெளிவாக எடுத்துக்கங்க. 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்குள்ளார கண்டிப்பாக ஒரு நல்ல திருமணத்தை ஏற்படுத்தி அதனால் குழந்தை பேர் பெற்றெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாயிடுச்சு. இந்த குரு பகவான் தன்னோட ராசிநாதனாவே குரு பகவான் இருந்து தன்னோட ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு விசேஷமான ஒன்றுங்க. எல்லா மனிதர்களோட வாழ்க்கையிலையும் 12 வருடத்துக்கு ஒரு முறை ஒரு அதிர்ஷ்ட காத்துகள் வீசும்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னாக்கா, தன்னுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் இந்த குரு பகவான் சந்தித்தால் அந்த திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவர்கள் ஏற்படும். இந்த 7ஆம் இடத்தில் குரு பகவான் சந்திக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏதோ குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளை செய்து கொள்ளவே வேண்டும். ஏதோ திருமணம் பண்ணுறது, காது குத்துறது, மொட்டடிக்கிறது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது, ஏதோ ஒரு தொழிலை மாற்றி அமைக்கிறது, தொழிலை விரிவுபடுத்துறது, இதை மாதிரி ஏதோ ஒரு சில சுபகாரியங்களை செய்து முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா வாழ்க்கையில் அந்த தொழிலானது பன்மடங்கு பெருகி வாழ்க்கையில் முன்னேறத்துக்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருன்றீங்க. அதனால் தனுசு ராசி என்பவர்கள் கவலைப்பட வேண்டாம். திருமணம் ஆகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும், குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை வாய்ப்புகளும் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சு. சொந்த தொழில் செய்துட்டு இருந்த சார், தொழில் எல்லாமே முடங்கி போயிடுச்சு, தொழிலெலாம் இனிமேல் மீண்டு வரணும்னா ஏதாவது ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு யாரோ ஒருவர் இந்த நேரத்தில் தெய்வம் போல் வந்து அந்த தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அதன் மூலிமா உங்களோட தொழில் மீண்டும் பெண்மேலும் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக போகுது. வெளிநாடு சார், இங்கேருந்துலாம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது சார், இங்கேருந்து எல்லாமே என்னோட மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, புகழ் எல்லாமே குறைஞ்சி போச்சு சார், இனிமேலுக்கு இங்கேருந்து என்னால் முடியாது, வெளிநாடு போய் தான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த நேரத்தில் இந்த மாதத்தில் வெளிநாட்டுக்கான பயணத்துக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதேபோல் வியாபாரத்துறையில் ஒரு கடை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன் சார், நல்லா தான் ஓடிட்டு இருந்தது, ஆனால் என்னோட கடை இப்போதைக்கு ஓடலை சார், வளர்ச்சி இல்லாமல் இருக்குன்னு சொல்லக்கூடிய வியாபாரத்தில் செய்யக்கூடிய நபர்களுக்கு வியாபாரமானது அபரிவிதமான வளர்ச்சிகள் எட்டக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு காசு இல்லை, பணம் இல்லைன்றக்காக ஒரு வேலைக்கு போகிற மாதிரி தெரியுது சார், எனக்கு மதிப்பு மரியாதையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு உங்களோட தனித்திறமையை பாராட்டி பதவி உயர்வுகளும் அது மன நிம்மதியும் பெறக்கூடிய அளவுகளுக்கு உங்களுக்கு பாராட்டு கௌரவம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருந்துட்டு இருக்கின்றீங்க சார். நான் உழைக்காமல் இல்லை, இது பண்ணாமல் இல்லை சார், நல்லா படிக்கிறேன் சார், 4 பேர்த்துக்கு நான் வந்து என் கூட படிக்கக்கூடிய மாணவர்கள் செல்வங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன், ஆனால் ஏன் மற்றவங்க பாஸ் பண்ணிவிட்டு வெளியே போயிடுறாங்க, ஆனால் நான் வந்து அரசு உத்தியோகத்துக்காக பார்த்துட்ருக்கேன், ஆனால் 1 மார்க் 2 மார்க்கில் நான் குறைந்து போயிடுறேன், வாய்ப்பை நழுவ விட்டுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த வருட காலகட்டத்தில் அரசாங்க உத்தியோகம் உங்களுடைய வீட்டின் வாயில் கதவை தட்டக்கூடிய யோகங்களாக உண்டு. அதே போல் எனக்கு ஒரு வீடு கட்டி குடியிருக்கணும்னு ஆசைப்படுறேன் சார், எனக்குன்ற ஒரு நிரந்தரமான வீடு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த 1 வருட காலம் ரொம்ப விசேஷமாக இருக்குது. 2026 ஜூன் வரலும் விசேஷமாக இருக்குது. வீடு மனை வாசல் வாங்கணும் கட்டணுன்னாக்கா கண்டிப்பாக கட்ட தொடங்க. அது இந்த மாதத்தில் செய்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த நேர காலங்களில் வீடு மனை வாசல் வாங்குவதற்கான ஒரு உகந்த காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு அப்படின்றீங்க. அதே போல் உடல் ஆரோக்கியம் நல்லா தான் சார் உடல் இருந்துகிட்டு இருந்தது, ஏதோ தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடிய காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. உடல் பிரச்சனையிலேருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டம். திருமணம் ஆகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் உருவி வரும். திருமணமாகி குழந்தை பேர் இல்லைன்னு காத்திருக்கக்கூடிய நபர்கள் குழந்தை பேர் உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. எங்கே போனாலும் எதிரி தொல்லைகள் அதிகமாக இருக்குது சார், பக்கத்து வீடு அக்கத்து வீடுலாம் சண்டை சச்சரவு வந்துடுது, எதிரிகள் அதிகமாக இருக்காங்க, தொழில் செய்யக்கூடிய இடத்துல போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்குது, இதனாலேயே என்னோட மன வருத்தங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு எதிரி தொல்லைகள்லேருந்து மீண்டு வரீங்க, மனப்பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வரதுக்கான ஒரு காலகட்டம் உருவாகும். பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சிகள் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சுன்றீங்க. அதே போல் இந்த நேரத்துலேருந்து எத்தனை கோடி ரூபா உங்களுக்கு கடன்கள் இருந்தாலும் படிப்படியாக அடுத்த 3 வருட காலத்தில் உங்களோட கடன்களை எல்லாமே அடைத்து அது முன்னுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாயிடுச்சுங்க. முக்கியமாக வீடு மனை வாசல் இல்லாத நபர்களுக்கு வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்த்துக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டமாக இருந்திருக்கு. பழைய நிகழ்வுகள் எண்ணி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எதிர்கால வாழ்க்கை சீரும்
சிறப்புமாக இருக்க கொடுங்க. அதனால் இந்த மாத காலகட்டத்தில் வந்து உங்களோட சுய ஜாதகத்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர் கொடுத்து அவர்களாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு முயற்சி எடுத்தால் எதிர்கால வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும், நலமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.